வாழாத வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு? அதாவது ஓப்பனாகவே நம்ம வந்து பேசுறது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன காரியங்களுக்காக வந்து டக்குன்னு ஒரு முடிவெடுத்து அந்த பிரிகிறதுங்கிறது வந்து பின்னாடி வந்து எவ்வளவு ஒரு வேதனையும் பெரிய சிக்கலையும் ரெண்டு பக்கத்துலையுமே. இப்போ வந்து கணவன் மனைவி சொல்கிறேன், பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருமண பந்தத்தில் வந்து முதல் 10 வருஷம் அப்படிதான் இருக்கும். சண்டை சச்சரவு பிரச்சனை. ஒரு குழந்தை வந்து அது வளர்ந்து அதுக்கு ஒரு 10 வயசுக்கு மேலே ஆன உடனே அந்த 2 பேருக்குமே வந்து பொறுப்பு வரும். பின்னாட்களில் வந்து அதாவது ஒரு சுமூகமாக போயிட்டு இருக்கிற ஒரு உறவுல வந்து ஒரு ஈகோ பிரச்சனை வந்து அது வந்து ஏர்னிங்காக இருக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாரு, கணவர் வந்து சம்பள பணத்தை வந்து மனைவியினுடைய அந்த சேலரி இதை வந்து வாங்கிட்டு இவர் கணக்கு பார்த்து கொடுக்குறவரா இது பண்ணியிருப்பார். ஒரு ஃப்ரீயாக விடாதவராக இருப்பார். அது மனைவியினுடைய மனசில் வந்து ஒரு தாக்கம் இருக்கும். அப்போ இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ கணவனுடைய சைடில் வர்றவங்களை வந்து அவர் நல்லா கவனிப்பார். அதே மாதிரி இந்த சைடு வந்து மனைவி வந்து அவங்க வீட்டு தம்பி அம்மா அவங்க அப்பா அவங்கள நல்லா உயர்த்தி வச்சுக்கிட்டோம். இவங்களை ஹஸ்பண்ட் சைடில் உள்ள ஆட்களை வந்து ஒரு சரியாக நடத்தாமல் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து சொல்லப்போனால் சின்ன சின்ன காரணங்கள் தான். ஏன்னா வாழை வந்து கணவனும் மனைவியும் தான். அப்போ பின்னாடி வந்து ஒரு 2 குழந்தைகளும் ஆன பிற்பாடு இவன் 2 பேரும் பிரிகிறாங்க. ஒருவேளை அப்படியே 2 பேருமே வந்து அடுத்த ஒரு மனம் செய்யாமல் கல்யாணம் பண்ணாமல் அதே நிலையில் வந்து அவங்க நீடிச்சு இருக்காங்க அப்படின்னா, அந்த தனிமையில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு இடரை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு இதுக்கும் போய் நிற்கும்போது ஒரு பாதுகாப்பு. கண்டிப்பாக சொல்லப்போனால் நம்ம நினைக்கிறோம் வந்து பெண்ணுக்கு வந்து ஆண் பாதுகாக்கணும் அப்படின்னு கிடையாது. வந்து ஆணுக்கும் பெண் பாதுகாப்பு தான் பல விஷயங்கள்ல. எத்தனையோ உடம்பு சரியில்லாமல் போகும்போது சாப்பாடு விஷயத்தில் அவங்க பார்த்து கொடுக்கறது. இன்னொன்று வேலைக்கு போகிற நிலையில் வரும்போது வேலைக்கும் போயிட்டு வந்து அந்த கணவனையும் கவனிக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இதில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது, இவர் பாட்டுக்கு ஹாயாக ஊர் சுற்றுறது, அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும் இது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு என்னை வந்து சரியாக வெளியே கூப்பிட்டு போல, என்னை சரியாக கவனிக்கலை, என்னை வந்து கேர் பண்ணவே இல்லை, இவர் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிக்கிட்டே இருக்கிறது. மாதத்தில் அவர் மட்டும் ஒரு 3 நாளைக்கு டூர் கிளம்பி போயிடுறாரு. என்ன இருக்குது, நாளைக்கு வந்து எனக்கு குழந்தைன்னு வந்த பிற்பாடு கூட என்ன கவனம் வந்து இவர் எங்கள் மேலே செலுத்துவார் அப்படின்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள்லாம் டைவர்ஸ் வந்து நடந்திருக்கு. சரி, ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கட்டுமே, அது வந்து அப்ளிகபிளாகவே இருக்கட்டுமே, அந்த மனமறிவுக்கு அதை கொஞ்சம் ஆற போட்டாங்கன்னா, அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க வந்து சொல்கிறத இவங்க கேட்டு நடந்தாங்கன்னா பின்னாடி வந்து அது சரியாகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது. நான் திரும்ப என்ன சொல்றதுன்னா, குழந்தைகள்னு ஒன்று வந்த பிற்பாடு அந்த பாண்டு வந்து அது வந்து ஒட்டி வச்சிரும், பெரிக்கால் போட்ட மாதிரி. என்ன ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்கன்னா, நமக்காக வாழ்ந்தது போதும், இனி குழந்தைகளுக்காக வாழணும் அப்படின்னு வந்துடும். அடுத்து அவங்களுடைய துக்கத்துக்கு இல்லை குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிறவங்களா இருந்தால் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு, அந்த குழந்தைங்களை வந்து வெளியே கூட்டி போகிறதுக்கு, இந்த மாதிரி இதில் இன்வால்வ் ஆகும்போது அவருக்கே ஒரு கணவன் வந்து பிடிப்பு இல்லாமல் இருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த குடும்பத்து மேலே வந்து பிடிப்பு வந்துடும். அவங்க மனைவி வந்து ஊதாரித்தனமாக இருக்காங்க அப்படின்னா, சரி வீட்டுக்காக இவ்வளோ செலவாகுது நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற இது வரும். அப்போ வளரதான் அவங்க கல்யாண பந்தத்தில் அந்த உறவு வளரதான் நாட்கள் ஆகதான் வருஷம் ஆகதான் அவங்களுக்கு பொறுப்பு வரும். இன்னொன்று பக்கத்தில் உள்ள அந்த ரிலேஷன் உறவுகளை பார்ப்பாங்க, போகிற இடத்துல உள்ள நண்பர்களை பார்ப்பாங்க, வேலை செய்கிற கொலீக்ஸை பார்ப்பாங்க. ஓ இவங்க இப்படிலாம் இதாக இருக்காங்களா, நம்ம இவங்களை மாதிரிலாம் ரொம்ப இல்லையே, அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டப்படலையே, அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு. அதனால் வந்து இப்போ வந்து வாழாத வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு அப்படின்னா அடுத்தவங்க மேலே குற்றம் சொல்லிடுவாங்க. சில நேரங்களில் என்னென்னா வீட்டில் உள்ள யாரையாவது அம்மா அப்பா மேலே இல்லை நாத்தனார் மேலே ஏதாவது ஒரு காரணத்தை வந்து சொல்லுவாங்க. இது எப்படின்னா, ஒரு குழந்தை வந்து தடுக்கி விழுந்துட்டு எழுந்து யார் எது நினைக்காங்களோ அவங்கள வந்து கை காட்டும், அவர் தான் அந்த மாமா தான் என்னை தள்ளி விட்டாருன்னு. அது வேறு நம்ம ஒன்றும் பச்சை குழந்தை கிடையாது. ஒரு வளர்ந்த பருவத்தில் தான் ஒரு 25 வயசுலாம் கடந்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால வந்து கல்யாண பந்தத்தில் முக்கியமாக கல்யாண பந்தத்தை தான் சொல்லும்.
அது வந்து என்ன செய்யணும்னா ஒரு தகுந்த காரணம் இல்லாமல், சில பேர் வந்து சில நேரங்களில் கணவன் கொடுமைப்படுத்துறதா இருப்பார், அப்போ நீங்க வந்து பிரிஞ்சு போறதுல வந்து தப்பே கிடையாது. மனைவியினுடைய வேற மாதிரி காரணங்கள் சொல்லுவாங்க, நடத்த சரியில்லை, அப்படி இப்படி ரொம்ப இதா இருக்கு, ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லாத பட்சத்துல ஒரு விளையாட்டுத்தனமான மேம்போக்கான ஒரு காரணத்தை எடுத்து ஒருவேளை அவர் குடிக்கிறதா இருந்தால் திருந்தக்கூடிய நிலையில தான் இருப்பாரு. ஒரு சும்மா ஒரு ஜோவியில ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த மாதிரி சில நேரங்களில் ஒய்ஃபுக்கு பயந்தவராகவும் இருப்பாரு. அவரையும் போட்டு ரொம்ப பாடாப்படுத்தி சில நேரங்களில் அப்படியும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா ரெண்டு சைடும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா கணவரை வந்து குடும்பக்காரர் அப்படின்னு சித்தரிக்கும் போது சில இடங்களில் மனைவியினுடைய இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். என்னமோ வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஹெட் மாஸ்டர் நடக்கிற மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில எங்கேயும் நீங்க வெளியே போகக்கூடாது, எங்களோட தான் இருக்கணும், இத்தனை மணிக்கு இது பண்ணிடணும். அவருடைய சுதந்திரத்தை வந்து இவங்க பறிச்சிருவாங்க, கணவருடைய சுதந்திரத்தை. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹஸ்பண்ட் சைடு வீட்டு ஆட்களை ரொம்ப வந்து ட்ரீட் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணும்போது பிரச்சனை வரணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், அதில் கண்டிப்பாக பெரியவங்க தலையிடுவாங்க. அந்த தலையிடுற பெரியவங்களுடைய பேச்சை வந்து கேட்டுக்கணும். இன்னும் ரெண்டு பேரும் உட்காந்து பேச வேண்டியதுதான். ஏன்னா இது நம்மளுடைய வாழ்க்கை, இது இப்போ வந்து ஒரு பெரிய பிளவு வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கடந்து போயாச்சு அப்படின்னு திருப்பி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்தாச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும், பழகி போயிடும், அப்புறம் வேற மாதிரி போயிடும். அதாவது அவங்க ஒரு பொழுதுபோக்கு, ஒரு சினிமாவுக்கு போகிறது, ஒரு ஆன்மீக இதில் போகிறது, ஒரு டிவி ஷோ பார்க்குறது, குழந்தைகள் வந்து குழந்தைகள் பக்கம் கவனம் போனப்போம் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்படிலாம் சண்டை போட்டோமா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் நம்ம முடிவெடுத்தோமா அப்படின்னு நம்மளை பார்க்கவே ஆச்சரியப்படுற அளவு போகும். அதனால வந்து பிரிவுங்கிற எல்லைக்கே போகாம, அதாவது இந்த இதில் கிறிஸ்துவ இதில் சொல்ற மாதிரி கடவுள் இணைத்து வைத்ததை நீங்க வந்து பிரிக்காம இருக்கணும். மிக்க நன்றி நண்பர்கள்.